வணக்கம். தமிழ்நாட்டில் பல சிவன் கோவில்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு கோவில் மட்டும் இன்று வரை அனைவரையும் ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆம், அதுதான் சிக்கல் நவநீதேஸ்வரர் கோவில். முருகன் சூரசம்ஹாரம் செல்லும் முன் வியர்க்கும் அதிசயம் நடந்த இடம். இந்த சிக்கல் நவநீதேஸ்வரர் கோயிலின் பின்னால் இருக்கும் அதிசயங்களையும் மறைந்துள்ள உண்மைகளையும் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இக்கோவிலில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். தேவார பாடல் பெற்ற 274 சிவன் கோயில்களில் இது 146வது தேவார தலமாகும். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 83வது தலமாகும். இங்குள்ள மூலவர் நவநீதேஸ்வரர் என்றும், வெண்ணெய் பெருமான் என்றும், அம்மன் சக்தியாயதாட்சி என்றும், வேல் நெடுங்கண்ணி என்றும் அழைக்கப்படுவர். இத்தல விருட்சம் மல்லிகை, தீர்த்தம் ஷீர புஷ்கரிணி பார்க்குளம். ஒரு முறை மழை பொய்த்து பஞ்சகாலம் ஏற்பட்ட போது பசியில் சிக்கி தவித்த காமதேனு பசுவானது மாமிசத்தை தின்றுவிட்டது. இதை அறிந்த சிவபெருமான் பசுவை புலியாக மாற்றிவிட்டார். புலி ரூபத்தில் இருக்கும் பசு சிவபெருமானிடம் மன்னிப்பு கோரியது. பூலோகத்தில் உள்ள மல்லிகாரண்யம் என்ற தலத்தில் நீராடி அங்குள்ள ஈசனை வழிபட்டால் சாபம் விலகும் என்று சிவபெருமான் கூறியதை கேட்ட காமதேனு சிவபெருமானின் அறிவுரைப்படி மல்லிகாரண்யம் வந்தடைந்தது. சிக்கலின் மற்றொரு பெயர்தான் மல்லிகாரண்யம். காமதேனு மல்லிகாரண்யம் தலத்தில் குளம் அமைத்து நீராடிய போது அதன் மடியிலிருந்து பால் சுரந்து குளம் முழுவதும் பாலால் நிரம்பி அது பார்க்குளம் ஆனது. இதனால் காமதேனு தீர்த்தம் என்றும், தேனு தீர்த்தம் என்றும், பால் குளமானதால் ஷீர புஷ்கரிணி என்றும் இங்கே உள்ள தீர்த்த குளம் பெயர் பெற்றது. தேங்கிய பார்க்குளத்திலிருந்து வெண்ணெய் திரண்டது. சிவபெருமானின் எண்ணத்தை புரிந்து கொண்ட வசிட்ட முனிவர் இத்தலம் வந்து திரண்ட வெண்ணெயால் லிங்கம் அமைத்து வழிபட்டார். இதனால் இத்தல ஈசன் வெண்ணெய்நாதர் ஆனார். வழிபாடு நிறைவு பெற்றதும் லிங்கத்தை பெயர்த்து எடுக்கும் போது சிக்கல் ஏற்படுத்தியதால் இத்தலம் சிக்கல் என்று பெயர் பெற்றது. இத்தல விநாயகர் சுந்தரகணபதி என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். கோயிலின் வடமேற்கில் ஆஞ்சநேயருக்கு தனி சந்நிதி உள்ளது. கந்தசஷ்டி திருநாளின் முதல் நாளில் இத்தல அம்மனான வேல் நெடுங்கண்ணி அம்மனிடமிருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கியதாக கூறப்படுகிறது. சிங்கார வேலவர் வேல் வாங்கி வரும் சமயத்தில் அவரது திருமேனியில் வியர்வை துளிகள் உண்டாவதை சஷ்டி காலத்தில் காணலாம். சித்திரை பிரம்மோற்சவமும் இத்தலத்தில் சிறப்பாக நடைபெறும். அருவுருவ திருவுரு அமைந்த சிவன் கோயிலாக இருந்து பின்னர் முருகன் இடம்பெற்றமையால் இக்கோயில் சிங்காரவேலர் கோயிலாயிற்று. சிவபெருமான், திருமால், முருகன், ஆஞ்சநேயர் என நால்வரும் இத்தலத்தில் அருள் பாலிப்பது சிறப்பாகும். கோச்செங்கட் சோழன் கட்டிய 72 மாடக் கோயில்களில் இதுவும் ஒன்று. விஸ்வாமித்திரர், கார்த்தியாயனர், நாரதர், அகத்தியர், முசுகுந்த சக்கரவர்த்தி ஆகியோர் இத்தலத்தில் வழிபாடு செய்துள்ளனர். ஒவ்வொரு வருடமும் திருச்செந்தூரில் நடக்கும் சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு முன்னர் ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி தினத்தில் அம்பாளிடம் முருகப்பெருமான் வேல் வாங்கும் காட்சி சக்தி வேலன் புறப்பாடுகளுடன் இங்கு கொண்டாடப்படும். இந்நிகழ்ச்சி முடிந்தவுடன் முருகப்பெருமான் திருமேனியில் வியர்வை துளிர்க்கும். இது இன்றும் சிக்கல் திருத்தலத்தில் நடைபெறும் ஓர் அற்புதம். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்பதற்கு ஏற்ப இத்தலத்தில் வேல் நெடுங்கண்ணி அம்பாளிடம் இருந்து வேல் வாங்கி திருச்செந்தூரில் சூரபத்மனை சம்ஹாரம் செய்தார் முருகப்பெருமான். இத்தல முருகனுக்கு சத்ரு சம்ஹார திரிசதை அர்ச்சனை செய்தால் எதிரிகளிடமிருந்து முருகப்பெருமான் நம்மை காத்தருள்வார் என்பது நம்பிக்கை. பிரகாரத்தை சுற்றி வரும்போது வடக்கு சுற்றில் கோலவாமன பெருமாள் கோயில் தனியாக அமைந்துள்ளது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் கோலவாமன பெருமாள். ஒருமுறை தேவர்கள் அசுர குலத்தை சேர்ந்த மகாபலி சக்கரவர்த்தியால் ஏற்படும் இன்னல்களை குறித்து திருமாலிடம் முறையிட்டனர். பெருமாளும் வாமன அவதாரம் எடுத்தபோது இத்தல ஈசனை வழிபட்டு மகாபலி ஆற்றலை பெற்றதாக கூறப்படுகிறது. அவரே கோலவாமன பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். விஸ்வாமித்திர முனிவர் தனது தவ வலிமையை திலோத்தமையால் இழந்தார். அவ்வாறு இழந்த தவ வலிமையை திரும்ப பெற்ற தலம் சிக்கல். ஓர் அந்தணனை கொன்றதால் பிரம்மஹத்தி தோஷம் பிடித்த முசுகுந்த சக்கரவர்த்தி இத்தலத்துக்கு வந்து ஈசனையும் சிங்காரவேலனையும் வழிபட்ட பிறகே அதிலிருந்து விடுபட்டார்.
சிவராத்திரி, நவராத்திரி, பிரதோஷம், சஷ்டி தினங்களில் சிறப்பு வழிபாடுகள், ஆராதனைகள் இங்கு நடைபெறும். சிங்காரவேலர் கோயிலில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் மயில் மீது அமர்ந்த சிற்பம் அமைந்துள்ளது. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு காலில் நிற்கும் மயில் மீது வள்ளி தெய்வானையுடன் முருகன் நிற்கும் சிற்பம் 7 அடி உயரம் உள்ளது. முருகனின் விரல் நகங்கள், நரம்புகள் தெரியும்படி சிற்பம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கு 80 அடி உயரத்தில் அமைந்துள்ள கோயிலில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார் சிங்காரவேலர். வலப்புறம் சிவனாகிய நவநீதேஸ்வரர், இடப்புறம் பார்வதி தேவியான வேல் நெடுங்கண்ணி. இப்படி அம்மையப்பனுக்கு இடையில் அமர்ந்து அருள்பாலிக்கும் சிங்காரவேலரின் பார்வை பட்டாலே மலையளவு சிக்கல்களும் பனி போல மாயமாகிவிடும் என்பது நம்பிக்கை. இத்தலம் கும்பகோணத்திலிருந்து 64 கிலோமீட்டர் தூரத்தில் திருவாரூர் நாகப்பட்டினம் சாலையில் அமைந்துள்ளது. இத்தலத்து ஈசனையும் சிங்காரவேலரையும் வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் பறந்தோடிவிடும். இன்னும் இது போன்ற பல அதிசய கோயில்களின் கதைகளை தெரிந்து கொள்ள என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய.